அனைவருக்கும் வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. அதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, திமுக கட்சியில் நான் கூட்டணி கட்சியாக இருக்கேன் திமுகவில், ஆனால் கூட்டணி கட்சியில் கொஞ்சம் கூட மதிக்கிறதில்ல. ஒரு எம்எல்ஏவான என்னை கூட மதிக்கவே மாட்டுறாங்க. அதாவது அவர் பார்த்திங்கன்னா பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்கு பார்த்திங்கன்னா எம்எல்ஏவாக இருக்கார். இங்கே துணை முதலமைச்சரோ வர்றாங்க அப்படின்னா என்கிட்ட சொல்கிறது கூட கிடையாது. நான் பாருங்கன்னு சொன்னால் கூட அவங்க நான் சொல்லும் போதும் வர்றது கிடையாது. எலெக்ஷன் நேரம் மட்டும் பக்கத்தில் சேருங்க எல்லாம் போட்டு வச்சு கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் உட்கார வச்சு பார்த்திங்கன்னா ஓட்டு வாங்கிக்கிறாங்க எங்கள் முகத்தை காமிச்சு. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அமைச்சர்கிட்ட கூட எங்களால் பேச முடியல. அவங்களோட பிஆர்ஓ வாங்கி பேசிவிட்டு அமைச்சர் அப்புறம் பேசுகிறேன்றார், இப்போ பேசுகிறேன்றார், அவர் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கள நம்மளால் மீட் கூட பண்ண முடியல அப்படின்னு ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு. சுயமரியாதை எங்களுக்கும் இருக்கும் இல்லையா, இப்படி நடந்துக்கிட்டால் நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா காட்டமாக பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துருக்காரு. எங்கள் ஏரியாவுக்கு வர்ற சில நல்ல விஷயங்கள் நடக்க மாட்டுது அப்படின்னு இப்போ ரீசெண்டாக கூட சட்டமன்றத்தில் கேட்டிருந்தார். ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார். அதற்கு உடனே அப்பாவு அவர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் உட்காருங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது, என்ன பிரச்சனையோ அதை சொல்லணும், நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், ஒன்றுமே பண்ணலாம் கவர்மெண்ட்டை குத்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதற்கு கூட துரைமுருகன் பார்த்திங்கன்னா அவரை கலாச்சார மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தார். ஸோ இதனால் ரொம்பவே வெறுப்பான வேல்முருகன் அவர்கள் இந்த மாதிரிலாம் பேட்டி கொடுத்துருக்காரு.